அவசர மாவட்ட செயலாளர் கூட்டம். அதிமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் பாமக குழு. பாமக அதிமுக கூட்டணியில் இணையப் போகிறதா அல்லது பாஜக கூட்டணியில் இணையப் போகிறதா என்ற கேள்விக்கு நேற்று விடை எட்டப்பட்டிருக்கிறது. நேற்று மார்ச் 17ஆம் தேதி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் உத்தரவின் பேரில் பாமக எம்எல்ஏ அருள் சேலத்திலிருந்து கிளம்பி 4 மணி நேரம் பயணம் செய்து சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று தனது ஐபோனிலிருந்து ஃபேஸ் டைம் செயலி வழியாக அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமியும் நேரடியாக பேசுவதற்கு பாலம் அமைத்து கொடுத்தார். இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக பாமக கூட்டணி உறுதியானது. இந்நிலையில் இன்று மதியத்திற்கு மேல் நவமி முடிவடைந்ததற்கு பிறகு பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாலை 4 மணி அளவில் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு பாமக தரப்பில் இருந்து அருள், ஏகே மூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு அதிமுக தரப்புடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச உள்ளது. 7 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா முடிவாகி உள்ளதாக தெரிகிறது. எந்தெந்த தொகுதிகள் என்று முறையாக பேச உள்ளதாக பாமக தரப்பில் சொல்லப்படுகிறது. மோடியின் ரோட் ஷோ பதட்டத்தை தவிர்த்த காவல்துறை. இன்று மாலை 5:30 மணியளவில் பிரதமர் நரேந்திர மோடி கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் போட்டியிட இருப்பதால் அவருக்கான பிரச்சாரத்திற்காக கோவையில் மோடியின் ரோட் ஷோ திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் பாஜகவினர். இந்த ரோட் ஷோவானது 3400 மீட்டர் தூரத்திற்கு பாஜகவால் திட்டமிடப்பட்டிருந்தது. கோவையின் எரிக் கம்பெனி ஜங்ஷனில் துவங்கி ஊட்டி பேருந்து நிறுத்தம் வழியாக சாய்பாபா காலனி ஏஆர்சி ஜங்ஷனை கடந்து ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆபீஸ் வரை இந்த ரோட் ஷோவை நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஊட்டி பேருந்து நிலையம் அருகில் பெரிய மசூதி ஒன்று உள்ளதால் மோடியின் ரோட் ஷோ இந்த வழியே செல்லும் போது இரு மதத்தினர் மத்தியில் கசப்பான சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாப்பு கருதியும் சட்ட ஒழுங்கு நலன் கருதியும் காவல்துறை உயரதிகாரிகளால் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் குறைக்கப்பட்டு 2800 மீட்டராக இந்த ரோட் ஷோ சுருக்கப்பட்டுள்ளது. மசூதியை தாண்டி ரோட் ஷோ ஆரம்பிக்கும் வகையில் இந்த தூர குறைப்பு நடந்துள்ளது. சாய்பாபா நகர் ஏஆர்சி ஜங்ஷனில் இருந்து துவங்கி ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆபீஸில் இந்த ரோட் ஷோ முடிவடைகிறது. இதன் காரணமாக பெரும் பதட்டம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக கோவை மாநகர அதிகாரிகள் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.